Hi friends, welcome to Sangi Mangi Review. So இன்னைக்கான இந்த ட்ரெண்டிங் டாபிக் வீடியோல பார்க்க போற ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா சியான் விக்ரமுடைய 63வது படத்தை பத்தின அபிஷியலா ஒரு அப்டேட் பத்தின ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி வந்த ஒரு நியூஸ் தான். மண்டேலா மாவீரன் திரைப்படத்தை டைரக்ஷன் பண்ண மடோன் அஸ்வின் அவர்கள் அவர் தான் பார்த்தீங்கன்னா சியான் விக்ரமுடைய 63வது திரைப்படத்தை டைரக்ஷன் பண்றாரு. ஸோ ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாவீரன் திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ண சாந்தி டால்கிஸ் அவங்க தான் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இன்னொரு நியூஸுமே வந்து இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் மகிழ் திரைமணி அவர்கள் அவரு தான் சியான் விக்ரமுடைய படத்தை டைரக்ஷன் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ மேபி அந்த படம் பார்த்தீங்கன்னா சியான் விக்ரமுடைய 64வது படமாக கூட இருக்கலாம். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கமர்ஷியல் திரைப்படமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த திரைப்படத்துக்கு சியான் விக்ரமுடைய சேலரி பார்த்தீங்கன்னா ஒரு 50 crores பக்கம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்லப்படுது. ஸோ இந்த திரைப்படத்தோட பட்ஜெட்டுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெருசாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லப்படுது. ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சியான் விக்ரம் அண்ட் மடோன் அஸ்வின் இவங்க ரெண்டு பேர்த்தோட காம்போ பத்தினா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் அடுத்ததா பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஜிவி பிரகாஷ் குமார் அவருடைய அடுத்த படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆஸ் ஏ மியூசிக் டைரக்டரா ஏகப்பட்ட திரைப்படங்களுக்கு மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ஆஸ் ஏ ஆக்டரா பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப நாள் கழிச்சு இந்த படம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா டைரக்டர் செல்வராகவன் அவர்கள் ஸோ அவரோட டைரக்ஷன்ல தான் ஜிவி பிரகாஷ் குமார் பார்த்து நடிக்க போறாரு. ஸோ படத்துடைய பேர் பார்த்தீங்கன்னா மென்டல் மனதில் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ மியூசிக் ப்ரொடியூசர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் தான். ஸோ இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு லவ் மூவியா வரப்போகுது. ஸோ படம் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. சூர்யா 45 திரைப்படத்துல இருந்து ஒரு அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்த ஒரு நியூஸ் தான். ஆக்ட்ரஸ் த்ரிஷா அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்துல இருக்காங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நேத்திக்கோட த்ரிஷா அவர்களை பார்த்தீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து 22 years ஆச்சு. ஸோ அந்த ஸ்பெஷலா நேற்று சூர்யா 45 திரைப்படத்துல இருந்து ஒரு போஸ்டர் மாதிரி ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ சூர்யா அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூர்யா 45 திரைப்படத்துக்கு அப்புறமா மலையாளம் டைரக்டரான அமல் நீரத் இதுக்கு முன்னாடி மலையாளத்துல பார்த்தீங்கன்னா வரதன் பீஷ்மா பர்வன் அப்படிங்கிற திரைப்படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த டைரக்டர் கூட நம்ம சூர்யா அவர்கள் ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுவும் அந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்கா முடிகிற மாதிரியான ப்ராஜெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியுமே ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கான டாக்ஸ் அப்படிலாம் ஏற்கனவே முடிஞ்சு சூர்யா 44 திரைப்படம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் வந்து கேரளால நடந்துச்சாமா. ஸோ அந்த ஷூட்டிங் டைம்ல இந்த டாக்ஸ் வந்து போச்சு. ஸோ மேபி இது சூர்யாவோட 46வது திரைப்படமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எது வருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ராம் சரண் அவர்களோட கேம் சேஞ்சர் திரைப்படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த திரைப்படத்துடைய டியூரேஷன் அப்டேட் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தோட டியூரேஷன் 2 hours 43 minutes வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இன்னும் சென்சார் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணல. ஸோ கூட சீக்கிரமே சர்டிஃபிகேட் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்டர் சூர்யா அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருக்கு அடுத்த ரிலீஸ் ஆக போற திரைப்படம் வந்து விடுதலை 2. ஸோ அதுக்கப்புறமா அவர் பண்ண போற திரைப்படம் வந்து டைரக்டர் பிரசாந்த் பாண்டியராஜ் ஸோ அவரோட டைரக்ஷன்ல சூர்யாக்கள் படம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இதுல ஹீரோயினா ஆக்ட்ரஸ் ஐஸ்வர் லக்ஷ்மி அவங்க தான் நடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லப்படுது. ஸோ இந்த படத்தோட டைட்டில் வந்து மாமன் அப்படிங்கிற டைட்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த திரைப்படம் வந்து ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டா ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லப்படுது. ஸோ இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எது வருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். கேஜிஎஃப் யாஷோடைய அடுத்த திரைப்படம் தான் இந்த டாக்ஸிக் திரைப்படம். ஸோ இந்த திரைப்படம் வந்து அடுத்த வருஷம் 2025 டிசம்பர் 4th ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்டர் ஜெயம் ரவி அவர்களுடைய அடுத்த திரைப்படத்தை பத்தி இப்போ ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த நியூஸ் வந்து பெரிய அளவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் வெற்றிமாறன் அவர்களோட ஸ்டோரியில நம்ம ஜெயம் ரவி அவர்களை பார்த்தோன்னா படம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துருக்கு. ஸோ அந்த திரைப்படத்தை நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள் அவர் தான் டைரக்ஷன் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி அவர்களே வந்துட்டு ஒரு இன்டர்வியூல கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கான அப்டேட் அப்படிங்கிறது கூட சீக்கிரமே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எது வருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்டர் தனுஷ் அவர்களுடைய டைரக்ஷன்ல வரப்போற நிலவை கேள்மை என்னுடைய கோபம் திரைப்படம் பார்த்தீங்கன்னா February 7 வேர்ல்டு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததா இட்லி கடை திரைப்படம் தனுஷ் அவர்களுக்கு April 10 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ குபேரா திரைப்படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்று February எண்டில் அல்லது மார்ச்ல ஸ்டார்டிங்ல ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் அடுத்ததா பார்த்தீங்கன்னா இளையராஜோட பயோபிக் திரைப்படம் ஸோ அந்த திரைப்படம் வந்து டிராப் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட நியூஸ்லாம் வந்துச்சு. ஸோ இப்போ வந்து இருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளையராஜா பயோபிக் படம் வந்து டிராப்லாம் கிடையாது, ப்ரே ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க சீக்கிரமாவே அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ கூட சீக்கிரமே இந்த படத்தோட ஷூட்டிங்குமே ஸ்டார்ட்
பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான ட்ரெண்டிங் டாபிக்ஸ். மீண்டும் இன்னொரு சூப்பரான மற்றும் இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரெண்டிங் டாபிக் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர மோதிர கையில குத்தவா அண்ணே? ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே, போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே. அப்படியா? ஆ. போடா.